2023ல ரியல்மிலேருந்து ரியல்மி 11 ப்ரோ, ப்ரோ ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா கொண்டு வந்தாங்க. அந்த சக்ஸஸ தொடர்ந்து தான் இந்த ஜான் 29 ரியல்மி 12 ப்ரோ, ப்ரோ ப்ளஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மெயினா ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனா தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபீச்சர்ஸ் என்ன, டிசைன் அண்ட் லுக், இதோட பட்ஜெட் என்ன வரப்போகுது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லா மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா, நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரியல்மி 12 ப்ரோ, ப்ரோ பிளஸ் ஸ்மார்ட் போனோட டிசைன் அண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரீமியம் அண்ட் ராயல் லுக்கா தான் கொடுத்திருக்காங்க. இந்த ரோலெக்ஸ் வாட்சோட டயல் மாதிரியே அதோட பேக் சைட் பேனலை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ அண்ட் பெய்ஜ் கலர்ல வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் சென்டர்ல வந்து இந்த கோல்டன் லைன்ஸ்லாம் போற மாதிரி ஒரு கிளாஸியான லுக் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் சைட்லயுமே அந்த வால்யூம் பட்டனுக்குலாமே அந்த கோல்டன் மெட்டல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் அண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா ரியல்மி 12 ப்ரோ, ப்ரோ பிளஸோட அதர் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் சிமிலரா தான் கொடுத்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து 6.7 இன்ச்க்கான ஒரு கர்வ்டு ஆம்லைட் டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. ஃபுல் ஹெச்டி பிளஸ் பேனல் இருக்கு. அண்ட் 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச லீக்ஸ் வந்து அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா இதுல 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட். இது வந்து வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் தான், இதுல வயர்லெஸ் வந்து கொடுக்கல. அட்லீஸ்ட் இதுல ஒரு 100 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ மெயினா இந்த ரியல்மி 12 ப்ரோ, ப்ரோ பிளஸ்ல வந்து கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் போனா வந்து டிசைன் பண்ணிருக்கனால இதோட பேட்டரி கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் சார்ஜிங் சப்போர்ட்ல எல்லாம் பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்னாப் டிராகனோட ப்ராசஸர். ஸோ இந்த 12 ப்ரோல வந்து ஸ்னாப் டிராகன் 6th Gen 1 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஸ்னாப் டிராகனோட 778 ப்ராசஸருக்கும் கொஞ்சம் அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். அடுத்து இந்த 12 ப்ரோ பிளஸ்ல வந்து ஸ்னாப் டிராகனோட 7s Gen 2 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸரும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப் டிராகன் 8th Gen 1 ப்ராசஸருக்கு ஈக்குவலா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ஸோ ஹை டெஃபினிஷன் கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து வேற லெவல்ல விளையாட முடியும். ஸோ ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போனுக்கு உள்ள ப்ராசஸர் தான் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து இது ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல வர ஸ்மார்ட் போன் தான். அண்ட் இதோட OS பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 14க்கான ரியல்மி UI 5 கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இந்த ஸ்மார்ட் போன்ஸோட கேமரா. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ரியல்மி 12 ப்ரோல பாத்தீங்க அப்படின்னா ரியர் சைட்ல வந்து ட்ரிபிள் ரியர் செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமராவா 50 மெகா பிக்சலுக்கான சோனியோட IMX890 சென்சார் கொடுத்துருக்காங்க வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட. நெக்ஸ்ட் செகண்டரி கேமரா வந்து 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார். தேர்டா பாத்தீங்க அப்படின்னா 32 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலிபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல வந்து 2x ஆப்டிக்கல் ஜூம் ஆப்ஷன் கூட இருக்கு. இதுல செல்ஃபி கேமரா வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ரியல்மி 12 ப்ரோ பிளஸோட கேமரா ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுலயுமே ரியர் சைட்ல வந்து ட்ரிபிள் ரியர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி கேமராவா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் சோனியோட IMX சென்சார் தான், என்ன சென்சார் அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணல, வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட தான் இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் இதோட செகண்டரி கேமரா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார். இதுலயுமே வந்து ஒரு சோனியோட சென்சார் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 64 மெகா பிக்சலுக்கான ஆம்னி விஷன் OV64B பெரிஸ்கோபிக் டெலிபோட்டோ ஷூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல வந்து 3x ஆப்டிக்கல் ஜூம் ஆப்ஷன் இருக்கு, 6xக்கான லாஸ்லெஸ் ஜூம் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு படி மேல போய் 120xக்கான டிஜிட்டல் ஜூம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்குமே 100x ஜூம் ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க மித்த ஸ்மார்ட் போன்ல. பட் இந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 120xக்கான டிஜிட்டல் ஜூம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லாஸ்லெஸ் எஃபெக்ட் அப்படின்றது வந்து நம்ம மூன்லாம் வந்து கவர் பண்ணும்போது அந்த இமேஜ்லாம் உடையாம வரும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தெரியும். இந்த ப்ரோ பிளஸ்ல செல்ஃபி கேமரா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ரோல வந்து 16 கொடுத்துருந்தாங்க, இதுல வந்து 32 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலயுமே வந்து சோனியோட சென்சார் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா காமனான ஃபீச்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு 3 வேரியன்ட்ல வந்து கொண்டு வர போறாங்க. 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், 8GB RAM, 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், 12GB RAM, 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். இதோட பேசிக் பிரைசிங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25Kல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வந்து இந்த ப்ரோக்கு இதான் பிரைஸ், ப்ரோ பிளஸ்க்கு இதான் பிரைஸ் அப்படின்றது இன்னுமே வந்து அவங்க சொல்லல. பட் கண்டிப்பா இந்த பிரைஸுக்கு இந்த ஃபீச்சர்ஸோட வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன் வந்து
ஒரு வேல்யூ ஃபார் மணியா தான் இருக்கும். இந்த 12 ப்ரோ, ப்ரோ பிளஸ்ல இருக்க அந்த கேமரா ஃபீச்சர்ஸும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்துருக்காங்க. அந்த ப்ரோ பிளஸ்ல வந்து ப்ரீவியஸா 7 Gen 3 ப்ராசஸர் குடுப்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்ப வந்து 7S Gen 2 ப்ராசஸர் வந்து அதோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ஸோ இந்த Realme 12 Pro, Pro Plusக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.